அனைவருக்கும் வணக்கம். நமது வீடியோவில் மார்ச் 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எல்லையோர காவல் படையின் முதல் ஸ்னைப்பர் வீராங்கனை யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சுமன் குமாரி. அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா எல்லையோர காவல் படையின் முதல் ஸ்னைப்பர் வீராங்கனை யார் தேர்வாகியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுமன் குமாரி தேர்வாகியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். ஜிடி பிர்லா விருதினை பெறும் முதல் பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிதி சென். அது இந்தியாவின் இராணுவத்தின் முதல் பெண் சுபேதரா யார் இருக்காங்க அப்படின்னா பிரித்தி ரஜாக். நெக்ஸ்ட், மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைமை இயக்குனர் யார் இருக்காங்கன்னா நீனா சிங். நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் பெண் ஆடுகள காப்பாளராக ஜெசிந்தா கல்யாண் நியமனப்பட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்திய வானியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வி சபையின் முதல் பெண் தலைமை இயக்குனர் யார் இருக்காங்கன்னா காஞ்சன் தேவி. நெக்ஸ்ட், தஞ்சாவூரில் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள வருவாய் வட்டத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திரிவேணம். தற்போது திரிவேணம் பார்த்தீங்கன்னா புதிய தாலுகா உருவாகியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தஞ்சாவூரில் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள வருவாய் வட்டத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருவேணம். அதாவது தஞ்சாவூரில் தற்போது பார்த்தீங்கன்னா தாலுகா உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் புதிய திருவேணம் தாலுகா உருவாக்கப்பட்டதற்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் காவலப்பட்டி, சில்லத்தூர், திருநெல்லூர், வங்கரை இதெல்லாம் குறு வட்டங்களையும் சேர்த்து 45 வருவாய் கிராமங்களையும் உள்ளடக்கி தான் திருவேணம் தாலுகா உருவாக்க இருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை ஆகிய வட்டங்களை சீரமைக்கிறது அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மியான்மர் மற்றும் இந்திய எல்லையில் வேலி அமைக்கும் மத்திய அரசினை எதிர்த்தும் தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நாகாலாந்து. தற்போது நாகாலாந்து மாநிலம் பார்த்தீங்கன்னா தீர்மானம் ஒன்று நிறைவேற்றம் செஞ்சுருக்காங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நாகாலாந்து மாநிலமானது மியான்மர் மற்றும் இந்திய எல்லையில் வாழும் பழங்குடியின மக்களை எல்லையில் அனுமதிக்கிறதுக்காக சுதந்திர இயக்க ஆட்சி அது குறித்து ஸோ இரு நாடுகளுக்கிடையே வேலி அமைக்கும் மத்திய அரசினை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்ற செஞ்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதலில் தீர்மானம் கொண்டு உள்ள மாநிலம் எதுனா மிசோரம். நெக்ஸ்ட்டு எஃப்எம்ஆருக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா ப்ரீ மெமெண்ட் ரெகிமெண்ட். இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். இந்தியா மியான்மர் இடையே எல்லை நீளம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1643 கிலோமீட்டர் இருக்குது. எல்லை பகிர்ந்து கொள்ளும் மாநிலங்கள் மியான்மரோட தொடர்புடைய மாநிலங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர். நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போம். விசாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் மலேசியா கூட்டு கடற்பயிற்சி நடைபெற்றிருக்கு. ஸோ அதுக்கான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரா லக்ஷ்மணா. நெக்ஸ்ட்டு, உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் ஹைட்ரஜன் மின்னார் பகுப்பு எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காஜிரா. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா அதாவது ஹைட்ரஜன் மின்னார் பகுப்பு இது குஜராத் மாநிலத்தின் காசிராவில் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட முதல் ஹைட்ரஜன் மின்னார் பகுப்பு அறிமுகம் செய்யப்பட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். இந்துஸ்தான் உருவரக் ரசாயன ஆலை நாட்டின் 3வது மிகப்பெரிய ஆலை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. முதல் ஆலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில். ஸோ 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது ஆலை பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தில் 2022ஆம் ஆண்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வடக்கு கரன்புரா பகுதியில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் படகு சேவை கொச்சியில் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட், இந்தியாவின் 2வது ஏவுதள வளாகம் தூத்துக்குடியில் குலசேகரப்பட்டினத்தில் ஸோ தொடங்கியிருக்காங்க. நாட்டின் முதல் பசுமை ஹைட்ரஜன் ஹப் துறைமுகம் தூத்துக்குடியில் வஉசி துறைமுகத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், மத்திய பிரதேசத்தின் பார்த்தீங்கன்னா உஜ்ஜயினில் நகரில் முதல் வேத கடிகாரம் நிறுவியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பிரதான் மந்திரி பாசல் பீமா யோஜனா எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2016.
ஸோ 2016 பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி பாசல் பீமா யோஜனா வந்து 2016 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து பிரதமரின் விவசாய காப்பீட்டு திட்டமான பிரதான் மந்திரி பாசல் பீமா யோஜனாவில் வந்து தெலுங்கானா மாநிலம் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து இணைக்க உள்ளதாக வந்து அம்மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தெலுங்கானா மாநிலம் பார்த்தீங்கன்னா கடந்த 2020 வந்து திட்டத்திலிருந்து விலகி இருந்திருக்காங்க. ஸோ மறுபடியும் வந்து பிரதான் மந்திரி பாசல் பீமா யோஜனா திட்டத்தை வந்து இணைக்க போகிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். வெடிமருந்து ஏவுகணை தயாரிப்பு வளாகம் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கான்பூர் வந்து அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேலை வாய்ப்பை அதிகரிக்க மெட்ராஸ் ஐஐடி வந்து சுயம் ப்ளஸ் அப்படின்ற ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பாராளுமன்ற பாதுகாப்பு தலைவராக வந்து நியமிக்க செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அனுராக் அகர்வால். தற்போது அனுராக் அகர்வால் பார்த்தீங்கன்னா இந்திய பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு தலைவராக வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். சமீபத்தில் யாரெல்லாம் வந்து நியமனம் செஞ்சாங்கன்ட்டு. தேசிய பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குனரை வந்து யார் இருக்காங்கன்னா தல்ஜித் சிங் சௌத்ரி. நெக்ஸ்ட்டு, லோக்பால் அமைப்பின் புதிய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎம் கான்வில்கர். இந்தியாவின் வம்சாவளியை சேர்ந்த சமீர் ஷா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிபிசியோட தலைவராக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மத்திய லஞ்ச ஒழிப்பு ஆணையராக வந்து ஏஎஸ் ராஜீவ் வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. தற்போது அதாவது ஐடாயு கடற்கரை தளம் வந்து இந்திய பெருங்கடல் பகுதியை கண்காணிக்கிறதுக்காக வந்து லட்சத்தீவில் உள்ள மினிகாய் தீவில் தான் வந்து அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புதிய ஐடாயு கடற்கரை தளமானது வந்து திறக்கப்பட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னா மினிகாய் தீவு. ஸோ அந்த மினிகாய் தீவு எங்கே இருக்குது அப்படின்னா லட்சத்தீவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். PARS செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் நாடு வந்து ஏவியிருக்காங்க. இது வந்து ரஷ்ய நாட்டோட உதவியோடு தான் வந்து ஏவப்பட்டது. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ககன்யான் திட்டத்திற்கு செல்லும் வீரர்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 பேர் யார் யாருன்னு பார்க்கலாம். அஜித் கிருஷ்ணன் வந்து தமிழ்நாட்டை வந்து சேர்ந்தவங்க. இவர் தான் வந்து முதல்ல ககன்யான் திட்டத்திற்கு செல்லும் முதல் வீரர். முக்கியமாக தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் வீரர். நெக்ஸ்ட்டு, பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தை வந்து சேர்ந்தவங்க. அகந்த் பிரதாப் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க. சுபன்ஸ்ரீ சுக்லா இவங்க வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து சேர்ந்தவங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் சர்மா. விண்வெளிக்கு சென்ற 2வது இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்பனா சாவ்லா. நெக்ஸ்ட்டு, நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்கக்கூடிய டேஸ் ஹெலிகாப்டர் இந்திய கடற்படையில் இணைய உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, MH-60 RE ஆக். ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா கடற்படையில் வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பல் வந்து இணைக்கப்பட இருக்குது. ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல்களை வந்து தாக்கி அழிக்கக்கூடிய திறன் வாய்ந்தது தான் வந்து MH-60 RE ஆக். இது வந்து ஹெலிகாப்டர் மூலயமா வந்து இந்திய கடற்படையில் வந்து இணைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர் வந்து கொச்சின் வந்து INS கருடா தளத்தில் தான் வந்து இந்திய கடற்படையின் இணையம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, பாகிஸ்தானின் பிரதமராக டேஸ் பதவியேற்க உள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஷபாஸ் ஷெரீப். ஸோ ஷபாஸ் ஷெரீப் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானின் வந்து 24வது பிரதமராக வந்து ஷபாஸ் ஷெரீப் வந்து பதவியேற்று உள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின், துபாய் ஆடவர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, யுகோ அம்பரட். இப்போ யுகோ அம்பரட் பார்த்தீங்கன்னா துபாய் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் வந்து சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றிருக்காங்க. இவங்க வந்து எந்த நாட்டை வந்து சேர்ந்தவங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டினை சேர்ந்த யுகா அம்பரட் வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. ஸோ எந்த சாம்பியன் பட்டம் பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து நடைபெற்ற ஆடவர் டென்னிஸ் போட்டியில். நெக்ஸ்ட்டு, சமீபத்தில் நடந்துள்ள 4வது கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டியில் அனைத்து பிரிவுகளிலும் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ள அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சண்டிகர் பல்கலைக்கழக அணி. ஸோ சண்டிகர் பல்கலைக்கழக அணி பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டியில் வந்து இது வந்து 4வது விளையாட்டுப் போட்டி நடைபெற்றிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகர் வந்து பல்கலைக்கழகத்தில் வந்து அணி வந்து ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் திட்டம் தொடங்கப்பட்டுள்ள நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி,
மார்ச் 4 2024 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நத்தம் இணையவழி பட்டா மாறுதலுக்காக திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக வந்து மயிலாடுதுறையில் தான் வந்து நத்தம் நிலங்களுக்காக வந்து எளிதாக வந்து பட்டா வந்து பெறுவதற்காகவும், அதே வந்து நத்தம் இணையவழி பட்டா வந்து மாறுதல் வந்து திட்டங்களை வந்து குறித்து தமிழக முதல்வர் வந்து மு க ஸ்டாலின் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் திட்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா மார்ச் 4 2024 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் வந்து மாவட்ட ஆட்சியாளர் வந்து அலுவலகத்து மூலயமா வந்து திறந்து வச்சுருக்காங்க. ஸோ அதன் சார்பாக தான் வந்து நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ எந்த டேட் ரொம்ப முக்கியம், மார்ச் 4. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்க்கலாம். இ அடங்கல் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க தமிழக அரசுன்னு பார்த்தீங்கன்னா 2018. நெக்ஸ்ட் உலக செவித்திறன் தினம் அனுசரிக்கப்படும் தினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மார்ச் 3. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா மார்ச் 3 வந்து உலக செவித்திறன் தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் மைண்ட் செட், லெட்ஸ் மேக் இயர் அண்ட் ஹியரிங் கேர் ஏ ரியாலிட்டி ஃபார் ஆல். நெக்ஸ்ட் உலக வனவிலங்கு தினம் அனுசரிக்கப்படும் தினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மார்ச் 3. ஸோ மார்ச் 3 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து உலக வனவிலங்கு தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கனெக்டிங் பீப்புள் அண்ட் த பிளான்ட் எக்ஸ்ப்ளோரிங் டிஜிட்டல். நெக்ஸ்ட்டு தேசிய பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படும் தினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மார்ச் 4. ஸோ மார்ச் 4 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து தேசிய பாதுகாப்பு தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 4 1966 தான் வந்து தேசிய பாதுகாப்பு ஆணையம் சார்பாக வந்து உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த ஆண்டு தினமாக வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து தேசிய பாதுகாப்பு தினமாக வந்து மார்ச் 4 வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட்டு நிராயுத பாணியாகம் மற்றும் பரவல் தடுப்பு விழிப்புணர்வுக்காக சர்வதேச தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மார்ச் 5. ஸோ மார்ச் 5 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து நிராயுத பாணியாகம் மற்றும் பரவல் தடுப்பு விழிப்புணர்வுகளுக்காக வந்து சர்வதேச தினமாக வந்து மார்ச் 5 வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ரிவிஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எல்லையோர காவல் படையின் முதல் ஸ்னைப்பர் வீராங்கனை யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சுமன் குமாரி. தஞ்சாவூரில் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள வருவாய் வட்டத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திரிவேணம். மியான்மர் மற்றும் இந்திய எல்லையில் வேலி அமைக்கும் மத்திய அரசினை எதிர்கொள்ளும் தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நாகாலாந்து. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் ஹைட்ரஜன் மின்னார் பகுப்பு எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காஜிரா. காஜிரா வந்து எங்க இருக்குன்னா குஜராத் மாநிலம். பிரதான் மந்திரி பாசல் பீமா யோஜனா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2016. பாராளுமன்ற பாதுகாப்பு தலைவராக வந்து நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அனுராக் அகர்வால். புதிய ஐடாயு கடற்கரை தளம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மினிகாய் தீவு. மினிகாய் தீவு எங்க இருக்குன்னா லட்சத்தீவுல இருக்கு. பாகிஸ்தானின் பிரதமராக டேஸ் பதவியேற்க உள்ளார் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஷபாஸ் ஷெரீப். துபாய் ஆடவர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, யூகோ அம்பரட். சமீபத்தில் நடந்துள்ள 4வது கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டியில் அனைத்து பிரிவுகளிலும் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ள அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சண்டிகர் பல்கலைக்கழக அணி. நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் திட்டம் தொடங்கப்பட்டுள்ள நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மார்ச் 4 2024. உலக செவித்திறன் தினம் அனுசரிக்கப்படும் தினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மார்ச் 3. உலக வனவிலங்கு தினம் அனுசரிக்கப்படும் தினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மார்ச் 3. தேசிய பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படும் தினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மார்ச் 4. நிராயுத பாணியகம் மற்றும் பரவல் தடுப்பு விழிப்புணர்வுக்காக சர்வதேச தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மார்ச் 5.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.